ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய திருவசனத்திற்காய் வருவோம். பந்தி நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நாம் தாகம் மாவலும் உள்ளவர்களாய் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக வார்த்தையாகிய ஜீவாதிபதி எங்களுக்காக நீ தந்து எங்களை மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் வார்த்தைகள் நிமித்தமாக நாங்கள் தெளிவுள்ள பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள எங்கள் கண்களை பிரகாசிக்க பண்ணும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இங்கே கவனிக்கலாம். 14 வசனத்தை வாசிட்டு நான் தொடர்ந்து பிரசங்கிக்கிறேன். 3ஆம் வரியில் 14ஆம் வசனம் 3ஆம் வரியில் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. என்னவா? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. கதை நிலவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நல்ல வளர்க்கப்பட்ட வளர்ப்பினாலே நல்லவர்களாக வாழ்ந்து உத்தமர்களாக வாழ்ந்து உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ற பாவம் மன்னிப்பின் ஜீவாதிபதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பாவத்துடனே அவர்கள் மரிக்கிறார்கள். அல்லேலூயா. பாவம் யாவரையும் ஆண்டு கொண்டது. யார் நிமித்தமாக? ஆதாமின் நிமித்தமாக. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே ஆதாமின் சந்ததிகள் தான் பூமியில் உள்ள யாவரும். ஆதாமின் சந்ததியை விட்டு வெளியே யாருமே முடியாது, உண்டாக்க முடியாது. ஒரு பானையை உருவாக்குவது போல, ஒரு வீட்டை கட்டுவது போல, இந்த காலத்தில் டியூப்பு குழந்தைன்னு சொல்கிறாங்க பாரு, அது கூட அதுலேயும் ஜீன் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் எதுவாக இருந்தாலும் இது விலைக்கு கொண்டு போக நேரம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆதாமின் சந்ததிகள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருட்டில் நீக்ரோக்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரன் இருந்தாலும் சரி, உலகத்தின் கடைகோடியிலே இருக்கிற மனித சஞ்சாரம் எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டது? பிரிந்து வந்தது. தேவன் ஆதாம் ஏவாளையும் படைத்த அந்த படைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் மனித சமுதாயம். அவர்கள் நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட சாப பாவம் எல்லாம் சந்ததிகள் மேல் அது ஆண்டு கொண்டு வருகிறது. அது உலகம் முடியும் வரையிலும் அது இருக்கும். இதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நியாய பிரமாணத்தை இந்த பூமியிலே கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் 14ஆம் வசனம் முதல் இதில் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும், ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும்னு சொல்கிறார். அப்போது நியாயபிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டது என்றால் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. மோசேயினால் அந்த நியாயபிரமாணம் கொடுக்கப்பட்டபடியால் பாவம் இன்னதென்று கற்றுக் கொடுத்தது நியாயபிரமாணம் தான். நியாயபிரமாணம் ஒன்று இல்லை என்றால் பாவம் என்ன என்று நமக்கு தெரியாமலே உலகம் முழுதும் இருந்திருக்கும். இதனால் புரிஞ்சுங்க இந்த சத்தியத்தை. நியாயபிரமாணம் கொடுத்ததினாலே
பாவத்தை நியாயப்பிரமாணம் தான் கற்றுக் கொடுத்த உபாத்தியராய் நமக்கு இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்து நமக்கு பிரிந்து வந்தது. நியாயபரம் இல்லை என்றால் பாவம் என்ன என்பது அறியாமல் இருந்திருப்போம். இதுக்கு நான் 2 உதாரணத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. காயினுக்கு ஒரு பொறாமையினாலே ஆபேலை கொன்னுட்டான். ஆனால் அது பாவம்னு அவனுக்கு தெரியல. ஏதோ தவறு செஞ்சிட்டோம், இதற்கு தண்டனை இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. தவறு செய்தோம் என்பது அவனுக்கு தெரியுது. சவனை கொண்டுட்டோன்னு மன சங்கடம் இருக்குது. ஆனால் இதற்கு தண்டனை இருக்குதானா அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்னாக்கா நியாயப்பிரமாணம் இல்லாத காலம், மனசாட்சி காலம் அது. அதனால் அவனுக்கு தெரியல. தண்டனை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தான் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. தண்டனை கொடுக்கும் பொழுதுதான், ஓ தவறுக்கு தண்டனை இருக்குதா, நீ பூமி எங்கும் நிலையற்றி திரிவாய், நீ எதை விதைச்சாலும் அந்த பலனை கூட சாட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிடுறார். அப்போ தான் அவனுக்கு பயம் வந்துடுது. ஆண்டவரே, என்னை காண்கிற யாராக இருந்தாலும் இவனா அப்படின்னு என்னை கொண்டுடுவாங்களே, உன்னை கொல்ல மாட்டாங்க, உண்மையில் ஒரு அடையாளத்தை போகிறேன்னு ஆண்டவர் அவனை தப்பி வைக்கிறார். அப்போது அது நியாயப்பிரமாண காலம் இல்லை, மனசாட்சியின் காலம். அதனால் சொல்லி கொடுக்க நியாயப்பிரமாணம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அதுக்கேற்ற தண்டனை இருக்குது தான் தெரியுது, பாவம் இதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்ட்டு அந்த நாளிலே நான் சொல்லுது, மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கும் காலம் வரையிலும் பாவம் என்னதென்று அவர்களுக்கு, தண்டனை என்னதென்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிற்பாடு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் மோசையின் மூலமாக எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் இது பாவம், இந்த பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்ம 13வது வசனத்தை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும், அதாவது காயின் கதையை சொல்லியிருக்கேன் இல்லையா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பழித்து இருக்கிறது பாவம், அது இருந்திருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக இருந்திருக்குது. அடுத்து சொல்கிற, நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் ஒன்று இல்லைனாக்கா பாவம் என்னன்னு நமக்கு தெரியாது. அது ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நம்ம வந்தோம் என்றால் இன்னும் நல்லா பாருங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால தான் நான் பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கினேன், இல்லைன்னா எனக்கு தெரியாது. படிப்போம். இச்சியாது இருப்பாயாக என்பது நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று நான் தெரியாமல் இருப்பேனே. அல்லேலூயா. அப்போது இச்சை என்பது பாவம் என்று சொல்லி கொடுத்தது எது தானா? நியாயப்பிரமாணம் தான் பாவம் என்னதென்று நமக்கு சொல்லி கொடுத்தது. வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு
எதனால் கடிந்து கொள்ளப்பட்டார்களா? மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்களே. இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இது நியாயப்பிரமாண காலத்திற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த தேவன். மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படி கூட சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்றால் கொடுத்தவர் தேவன், அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் மரிக்கும் வரையிலும். ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு கதவை அடைத்தவர் இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது எப்பொழுது அவர் உயிர் தெரிந்தாரோ நியாயப்பிரமாணம் முடிந்து போனது, கிறிஸ்துவின் பிரமாணம் தொடங்கினது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அன்பானது வேண்டு பிள்ளைகளே, இது நியாயப்பிரமாணத்தினால் ஏற்படுகிற சட்டம். ஒரு விலைமாத ஸ்திரீ ஓடி வருகிறாள். அவள் விலைமாத ஸ்திரீ என்று அநேகர் கல்களை எடுத்து அடிக்க துரத்தி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அப்படி இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து விழுந்துடுறா. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து, ஆண்டவரே, இவள் இந்த ஸ்திரீ மோசமானவள், இவளை மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்? கல் எறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எது சொல்லி கொடுக்குது? நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பாவம். அதனால் மக்களே அந்த பணிகளை எடுத்துக்கொண்டால் தண்டனை கொடுப்பது என்று. ஆகினால அன்பானது வேண்டிய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் நமக்கு பாவம் இன்னதென்று சொல்லி கொடுத்தது. அப்படி நான் சுருக்கமாக வர நிறைய நேரம் நான் பிரசங்க இப்போ நேரம் இல்லை. கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நிறைய வேண்டாம், 17 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் விலைக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் உருவாக்கப்பட்டதே கிறிஸ்துவுக்காகத்தான். கிறிஸ்துவை குறித்து தேவன் நியாயப்பிரமாணத்தை உண்டாக்கினார். ஏனென்றால் கிறிஸ்துவை எதற்கு பூமியில் கொடுத்தார் என்றால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுத்தார். அப்போ கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தார். பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் எது தெரிந்து கொள்ள வேண்டும்? பாவத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கவனிங்க. நான் காயின் காலத்தை சொன்னேன், விலைமாது ஸ்திரீன்ற கதையை சொன்னேன். இப்போ சொல்லுவதை கவனிக்கணும். கிறிஸ்துவை நினைத்து கவனிக்கணும். கிறிஸ்துவை நினைத்து தான் நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினார். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினால்தான் பாவம் இன்னதென்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த பாவ மன்னிப்புக்கு யார் தேவைப்படுகிறது? தூய ரத்தம் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தேவைப்படுது. நான் விலாவரியாக அப்படியே இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கெல்லாம் கொண்டு வந்து ஆபிரகாம் சந்ததி நம்ம கொண்டு வந்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாக சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தை தேவன் உண்டாக்கினதினால்தான் பாவம் என்னதென்று எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால்தான் கல் எறிந்து கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் காயின் அதை மேம்பாக்கா விட்டுனா கர்த்தர் தண்டனை கொடுத்ததுனால பாவமாயுது, அவன் அங்கே தெரிந்து கொண்டான். இங்கே எப்படி என்றால், பாவத்தை குறித்து தேவன் நியாயப்பிரமாணத்தை சொல்லிட்டு வர, இது பாவம் பாவம் பாவம். அப்போ பாவம்னு சொல்லிட்டு பிற்பாடு தான் கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பாவம்னு தெரிஞ்ச பிற்பாடு தான் மன்னிப்பு கொடுக்குற தேவன் ஒரு உண்டு.
இல்லை வெறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உலகத்தில் கொடுத்திருந்தால், பாவத்தை நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக சொல்லாமல் இருந்தால், பாவம் என்னதென்று உலகத்தில் என்ன பண்ணியிருக்க முடியாது, தெரிந்திருக்க முடியாது. முதலிலே பாவம் என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும். அதற்காக நியாயப்பிரமாணத்தை கடவுள் கொடுத்தார். அதற்கு பின்பாக அதை மன்னிக்கிற ஒரு வழிகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதனால் புரிஞ்சு அதுதான் அது வேதம் சொல்கிறது. கவனிங்கள். ஆதலால் நான் சொல்வது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு, அதை கிறிஸ்துவை யோசித்துன்னு வச்சுங்க, கிறிஸ்துவுக்காக முன்னிட்டு தேவன் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயத்தீர்ப்பானது தள்ளி வாக்கு தத்தத்தை உயர்த்தமாக்க மாட்டாது. ஆனால் சுருக்கமாக சொல்லிட்டேன், நீங்கள் மற்றதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நிலவர். அல்லேலூயா. அன்பான தேவனே, அப்படியே ரோமர் புத்தகம், அதே ரோமர் புத்தகம் வாங்க, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாங்க. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா சொல்லுமா? இப்போ நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லிட்டாரு. நியாயப்பிரமாணம் இந்த பாவம், இது செய்யணும், இது செய்யணும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டதுனால உலகம் முழுது எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. அப்போ புரிந்தது பக்கத்துக்கு மன்னிப்பு என்ன, வழி என்ன? நியாயப்பிரமாணத்தில் பலிகளை செலுத்தி அதனால் பாவம் மன்னிக்கப்படலை. கிறிஸ்துவ வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவ நிமித்தமாக நமக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர் நிலவர். அல்லேலூயா. அப்போது அதான் வேதம் சொல்லு 14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற பாவம் உங்களை ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பழைய வாழ்க்கையில் இருந்தோம், புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம். பாவம் உங்களை ஜெயிக்காதுன்றார். எத்தனை பேர்லாம் விசுவாசம் செய்கிறீங்க? அல்லேலூயா. மேற்கொள்ள மாட்டாதுன்னா அது உங்களை அது ஜெயிக்க முடியாதுன்றார். பாவம் உங்களை ஜெயிக்காது. அதான் பவுல் இதில், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, வெற்றி எங்கே, எல்லாமே ஒன்றுமே இல்லைன்றார். கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம்னா பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, நம்மளை ஜெயிக்காது. பாவத்தை மேற்கொள்ளத்தான் நமக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், 15ஆம் வசனத்தை. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஆவியான் எழுதுறாரு பாருங்க. இதெல்லாம் சபை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துடலாம். அல்லேலூயா சொல்லுமா? அதில் நம்ம நியாயப்பிரமாணம் நமக்கு ஒன்றும் தொடர்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மளோட ஐக்கியமாக இருக்கிறார். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். கிருபை நம்மை ஆண்டு கொண்டு இருக்குது. நம்மை ஆண்டு கொண்டு இருப்பது கிருபை. அப்போ கிருபைக்கு தான் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். அதனால் நம்ம பாவத்திற்கு அடிமை இல்லை. ஆகினால் நம்ம பாவம் செய்யலாமா? வேதம் கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா. வேதம் கேள்வி கேட்குது, நாம் பாவம் செய்யலாமா? அப்புறம் சொல்கிறாரு கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், பாவம் செய்யக்கூடாது. அதற்காகத்தானே இயேசு கிறிஸ்து வந்தார். அதற்காகத்தானே யோசித்து பாருங்கள். அப்படியே வாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். தீத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கலாமா? விசுவாசத்திலே எதில் ஆரோக்கியமாக இருக்கணுமா? விசுவாசத்தில் ஆரோக்கியம் வந்துட்டாலே போதும், எல்லாம் ஆரோக்கியம் ஆகிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி என்னவா? கண்டிப்பாக கடிந்து கொள்ள வேண்டும். சபையுடைய ஊழியமே அதுதான். வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார். வாக்கு தத்தனால ஆசீர்வாதத்தை கூறலாம். மற்ற நாட்களிலே சபைகளை எச்சரிப்பதும் அவருக்கு கடிந்து கொண்டு ஆலோசனை கொடுப்பதும் தான் சிறந்த ஒரு பணி. அல்லேலூயா. இதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளும் என்றால் நாம் சரியாக வாழ முடியாது. இதை சரியாக எடுத்துக்கொள்ளும் என்றால் சரியாக வாழ முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா என்னை பார்த்தா பேசுகிறாரு நினச்சா வாழவே முடியாது. அல்லேலூயா.
எனக்காக தான் பேசுகிறார் ஆண்டவர் நினச்சா சரியா இவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா. யாரையும் பார்த்து யாரையும் திட்டத்துக்கு சபையாக பிரயோஜனப்படும், நம்மளுக்கு பிரயோஜனப்படாத. எச்சரிக்கலாம், கடிந்து கொள்ளலாம், இப்படி வாழுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் சபை. வாசிக்கலாம். விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்துட்டோம், அதான் பழைய வாழ்க்கையிலேருந்து வந்துட்டோம். கல்லெறிந்து கொல்லப்பட்ட காலத்தெல்லாம் வந்துட்டோம், நம்மளை பழி சுமத்தின காலத்தெல்லாம் வந்துட்டோம். இப்போ தேவனுடைய பரிபூர்ண அன்பினாலே அவருடைய கிருபையினாலே நம்ம யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு, அதாவது நான் சொல்கிறது அங்கே கல்லால் அறிஞ்சாங்க, இங்கே சொல்லால் உங்களை அடிக்காதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? புரிஞ்சுக்கணும், சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களை சொல்லால் யாரும் அடிக்காதபடிக்கு நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அசுத்தமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தம். அதாவது கவனிங்க, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலம் எப்படி இருக்குமா? சுத்தமாக இருக்கும். நான் இப்படி வாழணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருமா. அதேமாரி அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறாது. இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதெல்லாம் நம்மளால் வாழ முடியாது. அது ஒரு அசுத்தமான எண்ணம் தான், அது கீழ்ப்படியாத எண்ணம், கீழ்ப்படியாது. தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாது, தேவனுடைய வார்த்தைக்கு எதுவுமே காது கொடுக்க கேட்காது. இது அவங்க யாருனாக்கா தேவன் எப்படி பார்க்குறாருன்னா அசுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்களையும் செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை, சொல்லால் அடிக்கிற ஒரு வாழ்க்கை, செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போது பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம மறுதளிப்பதற்கு சமம். என்னென்ன? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினால் அவர்கள் தேவனை என்ன பண்ணுறாங்க? மறுதளிக்கிறார்கள். இது நான் பிரசங்கித்து கொண்டு போனால் உண்மையாகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆகின கவனிக்கணும். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும். அல்லேலூயா சொல்லுவோமா? அருவருக்கப்படத்தவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரிகளையும் செய்ய ஆகாதவருமாகி இருக்கிறார்கள். சரி, வாசனம் 6ஆம் அதிகாரம், வாரம் நம்ம மாதம் வாசனம் 6ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருமா? அது நான் மாதம் வாசிக்க போகிறது மட்டும். ஐம்பத்தி 54 வாசிக்கலாமா? அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. திருப்பந்தி என்பது எவ்வளோ விசேஷமானது. நான் ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் திருப்பந்திக்கு
போகாதபடி நான் என்னை தடை பண்ணினதே இல்லை. எல்லா திருப்பதிகளும் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கலந்து கொண்டேன். இது தேவனுடைய வார்த்தை. இதை நிறைவேற்ற வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை நிறைவேற்றாமலே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் அவர்கள் கிறிஸ்து உடையவர்களா என்றால் தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பானது எப்படி அதற்கு சில சாக்கு பக்கு சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவம் செஞ்சுட்டேன், அதனால் திருவந்து எடுக்க மாட்டேன், அப்படி இப்படி எதையோ சொல்லி நான் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நிறைய பேர் திருவிருந்துக்கு விலகி இருக்கிறார்கள். திருவிருந்து எடுப்பது என்பது கடைசி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்புகிற ஒரு உத்தம சம்பவம். அல்லேலூயா. அதனால் எதை இழந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருப்பந்தியை நீங்கள் இழக்கவே கூடாது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் அந்த காலத்தை மாற்றி கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்காக நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினார். இப்போது கிறிஸ்துவுக்காக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நியாயப்பிரமாணத்தை உருவாக்கின தேவன் நமக்காக இயேசுவை கொடுத்தவர். நாம் கிறிஸ்துவுக்காக வாழும்படியான ஒரு காலத்தை உருவாக்கியிருக்கிறார். அதன் அன்பான தேவனிலே யோசித்து நிதானித்து வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வும் கர்த்தர் உங்களோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. எல்லோரும் பந்திக்கு